இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய அருள் பொருந்திய அன்புமிக்க எம் உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமான பெயர்களில் ஒன்று இஸ்முல்லாஹி அல் வதூத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 2 முறை இந்த பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். சூரா ஹூத் 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சிறந்த பேச்சாளர் ஆற்றல் மிக்க நபி என்று அழைக்கப்படக்கூடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு வெற்றியின் பாதைக்கு வழியை ஏற்படுத்துகிறார்கள். அப்போது சொன்னார்கள், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். சும்ம தூபு இலைஹி, அதன் பிறகு அவனை நோக்கி நீங்கள் திரும்பி விடுங்கள். ஏன்? இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், என் இறைவன் ரஹீம். ரஹீம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். வதூத், என் இறைவன் ரஹீமுன் வதூத். சூரத்துல் புரூஜ் அல்லாஹ் 13வது 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத். அவன் யார்? அவன்தான் படைப்புகளை முதலாவதாக படைக்கிறான், மீண்டும் அந்த படைப்பிற்கு அவன்தான் உயிர் கொடுத்து எழுப்புவான். அவன் யார்? வ ஹுவல் கஃபூருல் வதூத். படைப்புகளை படைத்த மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த இறைவன் அல் கஃபூர். நாம் படித்ததுதான் அல் வதூத். அல்லாஹ் இந்த 2 வசனங்களில் தான் அவனுடைய பெயராக பண்பாக அல்லாஹ் அல் வதூத் என்ற அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் வதூத் என்றால் வத்த என்ற அரபி மொழியுடைய வார்த்தையிலிருந்து உருவானது. அன்பு, பாசம், அன்புள்ளவன், பாசமுள்ளவன் என்று அர்த்தம். அரபி மொழியில் அன்பிற்கு பாசத்திற்கு நாம் அறிந்த வார்த்தைகளில் ஒன்று ஹுப். உஹிப்புக், ஹுப் என்பதும் நேசம்தான். அல் உத் என்பதும் நேசம்தான், அல் மவத்தா. ஆனால் இந்த இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை என்ன? அல்லாஹ் ஏன் தன்னை அல் வதூதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான்? அல் ஹுப்பிற்கும் அல் உத்திற்கும் உள்ள வேறுபாடு, அல் ஹுப் உள்ளத்தை மட்டும் சார்ந்தது, அந்த நேசம் உள்ளத்தோடு மட்டும் இணைந்து இருக்கும். அல் உத் உள்ளத்தாலும் செயலாலும் அது வெளிப்படும். அந்த நேசம் உள்ளத்தில் இருக்கும், அது செயலாக வெளிப்படும். அதைத்தான் அரபி மொழியில் அல் உத் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அதனால் தான் தன்னை அல் வதூத் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹுவை அல் வதூத் என்று அழைக்கும் போது அல்லாஹ் அல் வதூத், அல்லாஹ் நேசிப்பவன் யாரை? ரசூல்மார்களை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களை, அவர்களை பின்தொடர்ந்த அவர்களின் நேசர்களை, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் உள்ளவர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடியவன் அல் வதூத். இன்னும் அல் வதூத் அந்த நேச